இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? அந்த கரத்தின் வல்லமைகளை நம்ம அறிந்து கொண்டிருக்கோம்ல. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். ஆண்டவருடைய கரம் தண்டிக்கிற கரம். நம்ம தப்பு செஞ்சோன்னா அவர் தண்டிக்க அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இந்த வசனம் அப்படிதான் சொல்றது. தாவீது சொல்றார், உன்னுடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நம்ம மீறி நடந்துட்டு இருக்கோம். கர்த்தர் தானே அவர் மன்னிச்சிடுவாரு. கர்த்தர் தானே அவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பாரு. என்ன பாவத்தை வேணா செஞ்சிடலாம், அவர் மன்னிச்சிருவாரு. அப்படி ஒரு குருட்டு தைரியம் நமக்குள்ள இருக்குதுல்ல? கிடையாதுங்க. நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய பரமபிதா, அவர் தண்டிக்கிறதுலயும் அவர் கரெக்டா இருப்பாரு. அவருடைய கரம் தண்டிக்கிற கரம். அவருடைய கரம் தண்டிக்கிறது கரம். நீங்க உங்களை அவர் விட்டு பிடிப்பாரு. எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா நீங்க போய் ட்ரை பண்ணலாம். ஆனா அவருடைய கரத்தை அவர் திருப்பும் போது நம்மளால அந்த அடியை நம்மளால தாங்கவே முடியாது. அந்த காரியத்தை நம்மளால அக்செப்டே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே மாத்திக்கலாம். ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி, அடிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்றதை விட தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாத்திப்போம். என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததோ அதை செய்யாதீங்க. என்னென்ன காரியங்களை நீங்க கர்த்தரை மீறி நடந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியங்களை நீங்க நடக்காதீங்க. என்னென்ன காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாததை நீங்க யோசித்து அதுக்கு எல்லா ஆர்வத்தையும் காட்டுறீங்களோ கர்த்தர் கண்டிப்பா நம்மளை தண்டிப்பாருங்க. அவருடைய கரத்தை நீட்டாத வரைக்கும் நீங்க தப்பிச்சீங்க. நீட்ட ஆரம்பிச்சீங்கன்னா யாராலும் அவரிடத்துல இருந்து நம்மளை மறைத்து கொள்ளவே முடியாது. நீங்க எந்த மூலைக்கு வேணா போலாம். தாவீது சொல்றேனே, ஆண்டவரே நான் படுக்க போட்டாலும் நீங்க அங்க இருக்கீங்க, பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கீங்க, நான் நின்னாலும் என் கூட இருக்கீங்க, உட்கார்ந்தாலும் என் கூட இருக்கீங்க. ஆண்டவருடைய கரம் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நான் உண்மையிலே சொல்றேன், அவருடைய கரத்தை நீட்டிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம செய்த தவறுகளை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடமாய் திரும்புவோம். அவருடைய கரத்தை தண்டிக்கிற கரமாய் அல்ல, அணைக்கிற கரமாய் மாற்றுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை ஆண்டவரே நீரை மன்னிக்க தயவு பெருத்தவர் என்று எண்ணிக்கொண்டு மீறி தவறுகளை செய்கிறோம், மீறி பேசுகிறோம், மீறி செயல்படுகிறோம், மீறி யோசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு விரோதமா கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி பாவம் தானே, இந்த ஒரு குட்டி காரியம் தானே, குட்டி பாவம் பெரிய பாவம்னு எதுவுமே இல்லை ஆண்டவரே. பாவம்னா பாவம் தான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே. இது ஒன்றும் ஆண்டவர் பெருசா நினைச்சுக்க மாட்டார். நோ. ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கேர்ள்ஸோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. மனைவிக்கு தெரியாம இன்னொரு மனைவியோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜாக்கிரதை. இன்ஸ்டாகிராம்ல வேற ஒரு ஐடியில சாட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜாக்கிரதை. என்ன காரியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நேரடியாக சொல்றாரு, அவருடைய கரத்தை தண்டிக்கிற கரத்தை நீட்டாத வரைக்கும் நீங்களும் நானும் தப்பிச்சோம். நீட்ட ஆரம்பித்தார் என்றால் ஒருவரும் நிற்க முடியாது. இன்றைக்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கிறார். என்னென்ன காரியத்துல நீங்க மறைமுகமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கரத்தை நீட்டாத வரைக்கும் தப்பித்தோம். அவருடைய கரம் தண்டிக்கிற கரம். அந்த தண்டிக்கிற கரத்தை நீட்டினார் என்றால் தப்பிக்க முடியாது. இப்பொழுதே கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நாங்க உங்களுடைய கரத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தது உண்டு, தயவாய் மன்னிங்க. எங்களை ஆண்டவரே உங்க காலை பிடிச்சு கெஞ்சிரும். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை நீங்க மன்னிங்க, எங்களை நீங்க மன்னிங்க, எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீங்க மன்னிச்சிருங்க நினைச்சு மீறி தவறு செஞ்சிடறான் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு இந்த ஒரு சாட்டிங் தானே, இத்தோட நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இத்தோட நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு ஒரு பஃப் தானே, ஒரு பெக்கு தானே ஆண்டவரே. இப்படி நாங்க ஒரே ஒரு சாட்டிங் தானே, இத்தோட அவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க, நம்ம வேற ஊருக்கு போறோம், நம்ம கூட உட்காந்துருக்காங்களே, நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் சொல்லிட்டு எங்களையே மறந்து அநேக காரியங்களை ஆண்டவரே, இது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அநேகரோடு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நாங்க மீறி தவறுகளை செய்தது உண்டு, தயவாய் மன்னிங்க. என் கர்த்தர் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக. உங்களுடைய ஆண்டவரே தண்டிக்கிற கரத்தை நீட்டாதீங்கப்பா. தயவாய் எங்களை மன்னித்து எங்களை அரவணைக்கிற கரத்தை நீட்டுங்கப்பா. அப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து
விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, என்னோடு இணைந்து யார் யார் குத்தப்பட்டவர்களை ஜெபிக்கிறாங்களோ என் கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட உடன் பிறந்த சகோதரருக்கு விரோதமாய், சகோதரிகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே சொத்திலோ நிலத்திலோ ஏதாவது தவறுகள் செய்திருப்போமானால், அவர்களை குறித்து வஞ்சகமாய் நாங்கள் ஏதாவது பேசியிருப்போமானால் தயவாய் மன்னிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உங்களுடைய தண்டிக்கிற கருத்தை நீட்டிடாதீங்க, அரவணைக்கிற கருத்தை நீட்டுங்க. நாங்கள் இன்றைக்கே எங்களை சரி செய்து கொள்ள ஆவியானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்றைக்கு நீர் கொடுத்த மார்னிங்காக உமக்கு நன்றி. எங்களை நாங்கள் மாற்ற ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. திரும்ப அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே புது பலன் உள்ளவர்களாய், புதிய மனிதர்களை எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.